அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வந்திருப்பது பல அதிசயமும் ஆச்சரியமும் உள்ளடக்கிய ஒரு கோவிலுக்குத்தான். இந்தியா சுதந்திரம் பெற்றபோது இந்த கோவில் இப்படித்தான் இருந்தது. இந்த புகைப்படம் இன்றும் கோவிலில் பார்க்கலாம். இப்பொழுது புதுப்பிக்கப்பெற்று இவ்வாறு உள்ளது. வாங்க டொம்லூரில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத சொக்கநாத பெருமாள் கோவிலின் பல ஆச்சரியமான விஷயங்களை சென்று பார்ப்போம். இது 1000 ஆண்டுகளுக்கு மேல் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கருவறை மற்றும் மூல கட்டமைப்பு கொண்ட கோவில் என நம்பப்படுகிறது. சோழ மன்னர்களின் தானங்கள் குறித்து குறிப்பிடும் தமிழ் எழுத்துக்கள் உள்ள கல்வெட்டுகள் இன்றும் இங்கே கோவில் சுவர்களில் பார்க்கலாம். இக்கோவில் 3 நிலைகளாய் அமைக்கப்பெற்றுள்ளது. முதல் நிலையில் காலணிகளை கயற்றிவிட்டு கை கால் சுத்தம் செய்யும் இடம் உள்ளது. இரண்டாவது நிலைக்கு சென்றால் அங்கே கோவிலின் வலது பக்கத்தில் விநாயகர் காண முடியும். கோவிலின் இடது புறத்தில் சிறிய திருவடியாகிய ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. இந்த நிலையில் மேலும் நாகர் சன்னதியும் பார்க்கலாம். இந்த நிலையில்தான் கோவிலை சுற்றும் வழியும் உள்ளது. இங்கே ஆங்காங்கே பாக்ஸ் வடிவில் வெள்ளை நிறத்தில் பெயிண்ட் செய்யப்பட்டுள்ளது. இதுதான் அடுத்த சிறப்பான விஷயம். மொத்தம் 12 காஸ்மிக் பாயிண்ட்ஸ் உள்ளது. வெளியே இந்த தளத்தில் கோவிலை சுற்றி 9 பாயிண்ட்ஸும் பின்னர் மேலே மூலவர் சன்னதி அருகே 3 பாயிண்ட்ஸும் உள்ளது. இந்த பாக்ஸ் உள்ளே நின்று நாம் 2 நிமிடம் தியானம் அல்லது ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லிக்கொண்டு இருந்தால் பிரபஞ்ச சக்தியை அதிகமாக உணரலாம் என்று இங்கு வரும் பக்தர்கள் சொல்றாங்க. மனம் அமைதியாகி தெளிவான சிந்தனைகள் நம்முள் ஏற்படுமாம். பெங்களூரில் இவ்வாறான காஸ்மிக் எனர்ஜி பாயிண்ட்ஸ் கொண்ட ஒரே ஆலயம் என கூறப்படுகிறது. இங்கே துலாபாரம் சேவையும் உண்டு. இப்பொழுது 3வது நிலைக்கு செல்கின்றோம். இங்கே பெரிய திருவடியான கருட தரிசனம் பண்ணிவிட்டு மேலும் இந்த கோவில் ஸ்தல புராணம் மற்றும் போட்டோக்களை காணலாம். பின்னர் மூலவர் இருக்கும் சன்னதிக்குள்ளே செல்லலாம். மூலவர் இங்கே கிழக்கு நோக்கி உயரமான இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் சூரிய ஒளி மற்றும் காஸ்மிக் எனர்ஜி நேரடியாக மூலவரை தொடும் ஒரு தெய்வீக அமைப்பு உண்டானது. ஒரு அதிசயமான தெய்வீக நிகழ்வு என்னவென்றால், ஆண்டிற்கு 2 முறை பிப்ரவரி மற்றும் செப்டம்பர் மாத இறுதிகளில் சூரியனின் கதிர்கள் நேரடியாக பெருமாளின் மீது விழும். இது வெறும் கட்டிடக்கலை அல்ல, அந்த காலத்து முன்னோர்களின் வானியல் அறிவும் மற்றும் ஆன்மீக ஞானமும் இணைந்த அற்புதம். சூரிய பகவானின் ஒளி பெருமாளின் திருமேனியில் விழும் அந்த தருணம் பக்தர்களுக்கு ஒரு அரிய அனுபவம். சிறிது நேரம் உள்ளே அமர்ந்து நாம் தியானம் கூட செய்யலாம். பல கோவில்களைப் போல அவசரமாக இல்லாமல் அமைதியான தியானத்திற்கு ஏற்ற இடம். மூலவரின் அருகில் வலுவான ஆன்மீக ஆற்றலை உணர முடிகிறது. இக்கோவில் ஆழ்ந்த நிசப்த நிலைக்கு பிரசித்தி பெற்றது. சொக்கநாத சுவாமி பெருமாளின் அருள் எப்பொழுதும் உங்களுடன் இருக்க வேண்டிக் கொள்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.